ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சேவல் தாங்க. இந்த 7 குஞ்சுகளையும் அழகாக வளர்த்துச்சு. இந்த ரெக்கைக்குள்ளே அழகாக வச்சு ரொம்ப நல்லா வந்து வளர்த்துச்சு. அதாவது 15வது நாளையே அந்த குஞ்சுகளோட அம்மா வந்து இறந்துருச்சு. அந்த குஞ்சுக தான் வந்து இப்போ பெருசாகி இந்த பிளாக் கலரில் எல்லாம் சுற்றிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த குஞ்சுகள். வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இப்போ வந்து வளர்ந்துருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, குஞ்சுகளாக இருக்கும்போது நம்ம கூட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி இந்த வலைக்குள்ளே வச்சுருக்கும்போது பாம்பு வந்து இந்த அழகாக இந்த வலைக்குள்ளே பூந்து கோழியை வந்து இறுக்கி சாகடிச்சிருச்சு. அதை வெளியே இழுக்க ட்ரை பண்ணியிருக்குது, அது எடுக்க முடியல. ஸோ அதனால் பாம்பு வந்து போயிருச்சு. ஆனால் அந்த குஞ்சுகள் வந்து அப்போ உயிர் தப்பிச்சிருச்சு. சரிங்களா, அது 15 நாள் வந்து ஆயிடுச்சு. அதனால் வேறு கோழிகளோடையும் நம்மளால் வளர்த்துறதுக்கு விட முடியல. அப்போது அந்த சேவல் கிட்ட நம்ம விடும்போது அந்த சேவல் அழகாக தன்னோட ரெக்கைக்குள்ளே வந்து அந்த குஞ்சுகளை நல்லா எதமாக வச்சு பாதுகாத்து வளர்த்துச்சுங்க. ஸோ சேவல் வளர்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமும் கிடையாது. அது வந்து எல்லா சேவலுமே வந்து இந்த மாதிரி கோழி குஞ்சுகளை வந்து பாதுகாக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து தன்னோட ரெக்கைக்குள்ளே அந்த குஞ்சுகளை வந்து வச்சுருந்துச்சு. இது வந்து வளர்த்தும் போது ரகுடு, கழுகு, அதுக்கப்புறம் வந்துட்டு பூனை, இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டே இருந்தும் பாதுகாக்கணுங்க. அது வந்து கோழி வந்து கரெக்டாக பண்ணும். ஸோ சேவலும் வந்து அதுக்கு மேவு எடுத்து கொடுக்கறது, நல்லா காலில் பறித்து அதுக்கு மேவு எடுத்து கொடுக்கறதுலேருந்து ஃபுல்லாக வளர்த்துற வரைக்கும் அந்த சேவல் தான் பார்த்துக்குச்சு. ஸோ அந்த சேவல் எங்களுக்கு கிடச்சதுலேயே வந்துட்டு ரொம்ப லக்கியஸ்ட்டு சேவல்னு தான் சொல்லுவோம். அது வளர்த்தும் போது வீடியோ எதுவும் எங்களுக்கு வந்து எடுக்கலை. ஏன்னா அது பழைய கிளிப்புங்கிறதுனால ஒன்லி ஃபோட்டோ காப்பி மட்டும்தான் கிடச்சிது. ஸோ இப்போது அது வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கோழிகள் வந்து அழகாக வந்து சுற்றிட்டுருக்கு. டைமில் இந்த கோழிகள்லாம் வந்து உட்கார்றதுக்கு, பறந்து போய் உட்கார்றதுக்கு மேலே குச்சி மாதிரி கட்டி விட்டோம். ஸோ பெரிய கோழிகளுக்கெல்லாம் அது பிரச்சனை கிடையாது. குஞ்சு வச்சுருக்கிற கோழிகளுக்கு எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக கூண்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது இந்த வலைகளுக்குள்ளே பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஓப்பனாகவே விடணும் கோழி குஞ்சுகளை வளர்த்துருக்கு அப்படிங்கும்போது நாங்கள் அதுக்கு என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த வலைகளை சுற்றியுமே வந்துட்டு க்ரீன் கலரில் அந்த நெட்டடு வந்து விற்கும் இல்லைங்களா வலை, அந்த வலையை வந்து நாங்கள் வாங்கி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கோழி அடை வைக்கிறவங்க, அதுக்கப்புறம் குஞ்சு கோழி இருக்கிற அந்த கூண்டு, இதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி வலையோடு தனியாக விடாமல் சேஃப்டிக்காக அந்த மாதிரி நெட்டடு, க்ரீன் கலர் நெட்டடு இது வந்து போட்டோம்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.